ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ்க்கு 3 டைமும் என்ன ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலையில் வந்து சுடு தண்ணி வச்சு அப்படியே கொஞ்சமாக குடிச்சிட்டு கொஞ்சம் வாக் போக ஆரம்பிச்சு. என்னோடய எய்ம் எவ்வளோனா 10,000 ஸ்டெப்ஸ் டெய்லி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 4,000 ஸ்டெப்ஸ்லேருந்து ஆரம்பித்து அப்படியே 5,000 6,000 இன்க்ரீஸ் பண்ணி இந்த நியூ இயர்லேருந்து 10,000 ஓரளவுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கொஞ்ச நாளாக வந்து 10,000 அப்படி ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நடக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஆனால் போக போக ரொம்பவே ஈஸியாக எப்போ வேணால் நடக்கலாம், நம்ம எங்கே போனாலும் கொஞ்சம் நடந்து போயிடுவோமா, அந்த மாதிரி ஒரு நல்ல திங்கிங் வந்திருக்கு. எந்த விஷயத்தையும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி மார்னிங் சாப்பாடுக்கு அப்படியே பிள்ளையார் படம் போட்டேன். ராகி மாவு எடுத்துக்கிட்டேன். நம்ம மார்னிங் ராகி சாப்பிட்றதுனால நமக்கு வயிறு வந்து நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நமக்கு மதியம் சாப்பிட்ற வரைக்கும் பசி எடுக்காது. கரெக்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துகிட்டு அப்படியே இதை வந்து பேக் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ராகி மாவு அப்படியே கூரவு மாவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் வந்து அப்படியே ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டேன். நீங்கள் கரைக்காமல் அடுப்பில் வச்சாக்கி வந்து உங்களுக்கு திட்டா உடனே வந்துடும், அப்படியே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா மட்டும் இதை அடுப்பில் வைங்க. அடுப்பில் வச்சு கிண்ட ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திக்காகி வர நீங்கள் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் நல்லாவே வேக வைங்க. நான் வந்து இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் மாங்காய் வெட்டி போடுறதுக்காக கொஞ்சோண்டு ஒரு துண்டளவுக்கு மாங்காய் எடுத்து அதை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். சைடில் இந்த மாங்காவை நறுக்கிட்டு இருக்கும்போதே அங்கே ராகி மாவு நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் நல்லா வேக வைங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து வயிற்றுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. நம்ம வந்து பச்சையாக சாப்பிட்டோன்னா சில பேருக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லாவே வேக வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இதை அப்படியே வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடிக்க முடியாது, அதனால் நான் வந்து ஃபேனில் வச்சு சீக்கிரம் நல்லா ஆற வச்சுக்கிட்டேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அடித்து எடுத்துடலாம். இதை அவ்வளோத்தையும் அப்படியே மிக்சி ஜாரில் எடுத்து வச்சிடலாம். அப்படியே இந்த ராகியை கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா தயிர் ஆட் பண்ண போகிறோம். ராகியும் நல்லா குளுமையாக இருக்கும், தயிரும் அதே மாதிரி நமக்கு உடம்புக்கு குளுமையாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நிறையா ப்ரோட்டீன் சத்து இருக்குது. ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நமக்கு வந்து அடிக்கடி வயிறு பசி எடுக்காது. அதனால் இந்த ராகி கூட நான் வந்து இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலே எப்போவுமே கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா காய்கறி பழம் அதுவும் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஃபஸ்ட்டு அதிகமாக எடுக்கக்கூடியது ப்ரோட்டீன் தான். ப்ரோட்டீன் வந்து தயிர், முட்டை அந்த மாதிரி பொருட்கள்லேருந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் அப்படியே கொஞ்சோண்டு உப்பு போட்டு அப்படியே அடித்து எடுத்துக்கலாம். சின்ன வயசுலலாம் அப்படியே இந்த ராகி மாவை வந்து நல்லா முந்தின நாளே புளிக்க வச்சு மறுநாள் வந்து சாப்பாடெலாம் போட்டு அப்படியே கிண்டி அதை வந்து கஞ்சி மாதிரி கலக்கி குடிப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் பசியே எடுக்காது. இதில் நம்ம வந்து கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணுறதுனால சாதம் சேர்க்கலை. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது புளிக்க வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் இது வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 days எடுத்துக்கோங்க, அடிக்கடி எடுத்துக்காதுங்க. அப்படியே நிறைய தண்ணி சேர்த்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து காலையிலே தண்ணி குடிக்கிறதும் அப்படியே ஃபுல்ஃபில் ஆயிரும். வாட்டர் கண்டென்ட்டும் நம்ம உடம்புக்கு கிடச்சிரும். இதை வந்து அப்படியே ஒரு சொம்பில் மாற்றி ஒரு 3/4 சொம்பு அளவுக்கு அப்படியே குடித்தா வயிறு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கமகமாக நிறைஞ்சிரும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது கூட ஊறுகாய் அந்த மாதிரிலாம் எதுவும் வச்சு சாப்பிடாதீங்க. அப்படியே நீங்கள் இதை வச்சு குடிச்சிங்கனாலே உங்களுக்கு பழகிரும். செம்ம டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்கும். என்னோடய பசங்களுக்கே ஒரு நாள் பண்ணி கொடுத்துட்டேன். என் பாப்பாலாம் நைட்டு கேட்டுக்கிட்டே தான் இருந்தான், அம்மா இது பண்ணித்தாங்கன்னு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இதில் மாங்காய்லாம் சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இதான் எடுத்திருந்தேன். அப்புறம் லஞ்சுக்கு வந்து ஒரு கையளவு சாதம், அப்புறம் ஒரு எக்கு, அப்புறம் நிறையா பீட்ரூட் கூட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 3 மணி அளவுக்கு கொஞ்சோண்டு கடலை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஈவினிங் ஒரு 5 o'clock அளவுக்கு கருப்பு சுண்டலும் ஆரஞ்சு பழமும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நைட்டும் கொஞ்சம் நடந்து ஒரு வழியாக அன்றைக்கி வந்து 10,000 ஸ்டெப்ஸ்க்கு மேலவே நடந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேர்ந்தே வெயிட் லாஸ் பண்ணுறோம், சீன் காட்டுறோம். பாய்.